இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேக் டாப்பர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து கேக் டாப்பர்ஸுமே பண்ணிருக்கேன். அதே மாதிரி கேக் டிசைன் DIYயும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு நான் வந்து சாக்லேட் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட். இது வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடைச்சு நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கணும். கை வச்சு பாத்தீங்கன்னாலே அதோட ஆவி வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும். அதுக்கு மேல நான் ஒரு கிளாஸ் பவுல் வச்சிருக்கேன். நீங்க நார்மலா ஒரு பாத்திரம் கூட நீங்க வச்சுக்கலாம். அதிலே கட் பண்ணி வச்சிருந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஸோ அது வந்து நல்லா சூடா இருக்கும் போதே நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும். எந்த பாத்திரத்துல நீங்க சாக்லேட்டை மெல்ட் பண்றதா இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு டிராப் தண்ணி கூட இருக்கவே கூடாது. ஸோ தண்ணியே இல்லாம பாத்திரத்தையோ இல்ல கிளாஸ் பவுலையோ நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். தண்ணி வந்து நீங்க அதுல விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா வராது. முன்னாடியே நம்ம சேனல்ல நிறைய கனாஷ் பண்ணிருப்போம். நிறைய சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிருப்பேன். தண்ணி வந்து ரொம்ப சூடா இல்ல, நீங்க டக்குன்னு ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல கூட நீங்க சாக்லேட்டை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா சாக்லேட்டை நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் ரெண்டா டிவைட் பண்ணிக்க போறேன். நான் ஒயிட் கலரும் பிங்க் கலர் காம்பினேஷன்ல நான் பண்ண போறேன். ஸோ நான் கொஞ்சமா ஒயிட் கலருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அதே சாக்லேட்ல நான் லைட் பிங்கிஷ் கலர் வந்து கொடுக்க போறேன். ரொம்ப டார்க் இல்லை, ரொம்பவே லைட்டான ஒரு பிங்கிஷ் கலர் தான் கொடுக்க போறேன். ஸோ அடுத்து நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட்ல பினாட்டா மோல்டுன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். பினாட்டா மோல்டு வந்து பெரிய பினாட்டா மோல்டு கிடையாது. இது வந்து சின்ன சின்ன கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு டிசைனுக்கு யூஸ் பண்ற பினாட்டா மோல்டு மாதிரி நமக்கு ஹார்ட் இன் ஷேப்லயே இருக்கும். ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா டிசைன் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள எக் ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்க அழகா ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு டிசைனா இருக்கு அப்படின்னா கூட நீங்க அந்த சாக்லேட் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாக்லேட்ஸ் நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்க போறேன். ஸோ இப்போ இது அழகா 1 மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா செட் ஆகி வந்துடும். பாருங்க, இப்போ நான் இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஹார்ட் இன் ஷேப்ல அழகா டைமண்ட் கட் ஹார்ட் இன் ஷேப்ல ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக கேக்கெல்லாம் பண்ணிட்டு மேலே கேக்குக்கு டிசைனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஹார்ட் இன் ஷேப் டிசைன் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கேக் டிசைன் பண்ணி நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க நான் நெக்ஸ்ட் சொல்ற மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி. நார்மலா வந்து பேக்கரி கடையிலலாம் கேக் டாப்பர்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஹார்ட் இன் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்டான ஷேப்லாம் ரொம்பவே சூப்பரா வந்து டாப்பர்ஸ் மாதிரி மேலே ஆட் பண்ணிருப்பாங்க கேக்குக்கு மேல. ஸோ இப்போ இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். நார்மலா அதே சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் நார்மலா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஃபைல் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஃபைல் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 5 rupeesல உள்ள ஒரு கவர் நான் எடுத்துக்க போறேன். நான் வந்து இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் வேற ஷீட்லயுமே செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது பெர்ஃபெக்ட்டா வரல. இல்லைன்னா நமக்கு ஸ்டேஷனரிலாம் வந்து OHP ஷீட்னு சொல்லி நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ நார்மல் எல்லா பேக்கரி ஷாப்ஸ்லயுமே மேக்ஸிமம் OHP ஷீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா டிசைன்ஸ் வந்து நல்ல ஈக்குவலா ஷைன் லுக்ல வந்து கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல OHP ஷீட்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஷீட் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ எனக்கு இங்க பக்கத்துல ஸ்டேஷனரியில எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் நார்மலா வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மட்டும் தான். பட் நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா OHP ஷீட் யூஸ் பண்ணுங்க. கிச்சன்லயே வந்து நீங்க AC செட்டப் மாதிரி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த கிச்சன் டாப் வந்து டைல்ஸ்ல இருக்கு அப்படின்னா டைல்ஸ் யூஸ் பண்ணி கூட கேக் டாப்பர்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பேக்கரி ஷாப்ஸ்ல எல்லாமே வந்து மேக்ஸிமம் பெரிய பெரிய டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டான டாப்பர்ஸ் வந்து அதுல கிடைக்கும். இப்போ நார்மலா நான் உங்களுக்கு ஷீட்ல பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுறணும். ஈக்குவல் பண்ணின பிறகு லைட்டா அதை டேப் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நமக்கு வீட்டில் எல்லார் வீட்லயுமே ஃபோக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஃபோக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிசைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி
மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒயிட் சாக்லேட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து டபுள் கலர் வந்து நமக்கு கிடைக்கும், லைன் போட்ட மாதிரி. நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கம் ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதே ஷீட்டை நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே செட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அழகழகாக கட் பண்ணிக்கலாம். OHP ஷீட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு செட் ஆகி கிடச்சிரும். நான் ஏன் வந்து இந்த நார்மல் ஷீட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வச்சதையுமே டக்குன்னு செட் ஆகிரும். ஸோ அதோட ஷேப் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் ஷீட்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வைங்க. அது லைட்டாக காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கி கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து ஹார்ட் இன் ஷேப்ல உள்ள குக்கி கட்டர்ஸ். உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைனா கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பும் வந்து நம்மள்ட்ட நார்மல் நாசில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ரவுண்ட் ஷேப்பும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிட்டு அப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க, நான் 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு அழகாக ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதும் எவ்வளோ அழகாக எடுக்கிறதுக்கு வருதுன்னு பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட் இன் ஷேப்பு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் அழகழகாக வரும். என்கிட்ட வந்து குக்கி கட்டர்ஸ் இருந்ததால் நான் வந்து நார்மலாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து கட்டர் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக கத்தி யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட் இன் ஷேப்லாம் உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கேக் டாப்பர்ஸ், இந்த கேக் டிசைன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.